திருப்பாவை ஸ்ரீ ஆண்டாள் பாசுரம் 29வது பாடல். சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்துன் பொற்றாமரையடியே போற்றும் பொருள்களாய் பெற்றம்மை துண்ணும் குளத்தில் பிறந்து நீ குற்றவேல் எங்களை கொல்லாமற் போகாது இற்றைக்கு பறைகொள்வான் அன்றுகான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் முந்தன்னோடு உற்றோமே யாவோம் உனக்கே நாம் ஆற்றைவோம் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய். பாடலின் பொருள்: கண்ணா, அதிகாலையில் உன் பொன் போன்ற தாமரை பாதங்களை வணங்க வந்திருக்கிறோம். அதற்கான காரணத்தை கேள். பசுக்களை மேய்த்து பிழைக்கும் ஆயர் குலத்தில் பிறந்த நீ எங்களது இந்த சிறு விரதத்தை கண்டுகொள்ளாமல் விட்டுவிடாதே. நீ தரும் சிறு பொருட்களுக்காக, அதாவது அணிகலன் முதலான பொருட்களுக்காக இந்த விரதத்தை மேற்கொள்ளவில்லை என்றும் ஏழேழு பிறவிகளும் நீ எங்கள் குலத்தில் பிறக்க வேண்டும், எங்களை உன் உறவினர்களாக ஏற்க வேண்டும், உனக்கு மட்டுமே சேவை செய்யும் பாக்கியத்தை தர வேண்டும். இது தவிர மற்ற விருப்பங்களை எல்லாம் நீயே அழித்துவிடு என்கிறாள் ஆண்டாள். இதனோட விளக்கம்: கோகுலத்தில் கிருஷ்ணனாக அவதரித்த பரந்தாமனுடன் ஜீவாத்மாவாகிய தான் ஐக்கியமாகிவிட வேண்டும் என்று விரும்பிய ஆண்டாள் அதற்காக புனிதமான மார்கழி மாதத்தில் நீராடி திருப்பாவை பாடி கிருஷ்ணனை வழிபட விரும்புகிறாள். அவன் அருள் இருந்தால்தானே அவன்தால் பணிய முடியும். மார்கழி நீராடி அவனை பணிய வேண்டுமானால் அவனும் தங்களுக்கு அருகில் இருந்தால்தானே முடியும். எனவே கிருஷ்ணனையும் எழுப்பி தங்களுடன் யமுனைக்கு வருமாறு அழைக்கிறாள் ஆண்டாள். அதற்கு முன்பாக தான் பெறப்போகும் பேரின்பம் தன்னுடைய தோழியர்களும் பெற வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு பாடலாக பாடி அவர்களை எழுப்பி தன்னுடன் அழைத்து வருகிறார் ஆண்டாள். நிறைவாக கிருஷ்ணனை எழுப்பிவிட்டாள். கிருஷ்ணனும் அவர்களுக்கு அருள் புரிந்து விட்டார். மேலும் தன்னை விரும்பி வணங்குவதன் காரணம் என்ன என்று கேட்கிறான். அதற்கு ஆண்டாள் சொல்கிறாள்: சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமரையடியே போற்றும் பொருள்களாய் பெற்றம்மை துண்ணும் குளத்தில் பிறந்து நீ குற்றவேல் எங்களை கொல்லாமற் போகாது இற்றைக்கு பறைகொள்வான் அன்றுகான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் முந்தன்னோடு உற்றோமே யாவும் உனக்கே நாம் ஆற்றைவோம் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய் என்கிறாள். விடிந்தும் விடியாத இந்த காலை பொழுதில் நாங்கள் உன்னை வந்து எழுப்பி பொன்போல பிரகாசிக்கும் உன்னுடைய திருவிழிகளை எதற்கு பணிந்து வணங்குகிறோம் தெரியுமா? கோகுலத்து பசுக்களை அவற்றின் பசி நீங்கும் வரை மேய்த்து அதன் பிறகே உண்ணும் உயர்ந்த குணம் கொண்ட குலத்தில் பிறந்த நீ எங்களை ஆட்கொள்ள வேண்டும். நாங்கள் உன் திருவடியில் இருந்து சாதா காலமும் உன்னை பூஜித்து கொண்டிருக்க வேண்டும். இன்று மட்டும் நீ எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்பதற்காக நாங்கள் மார்கழி நீராடி உன்னை வழிபடவில்லை. என்றென்றும் ஏழேழு பிறவிகளும் நாங்கள் உன்னுடனே இருக்க வேண்டும், உனக்கே நாங்கள் ஆட்பட வேண்டும். இதை தவிர வேறு எந்த விருப்பமும் எங்களுக்கு இல்லை என்கிறாள். அப்படி உன்னில் இருந்து மாறுபட்டு ஒன்றின் மேல் எங்களுக்கு விருப்பம் சென்றால் அந்த விருப்பத்தை போக்கி என்றுமே உன்னிடமே எங்கள் மனம் லயித்திருக்கும்படி செய்ய வேண்டும் என்று ஆண்டாள் பிரார்த்திக்கிறாள். அன்புடன் என் தனிகானந்தம், சேந்தமங்கலம். வணக்கம். இப்படி ஆண்டாள் நமக்கு அருளிய இந்த திருப்பாவை பாசுரங்களை பக்தியுடன் பாராயணம் செய்தால் கிடைக்கக்கூடிய பலன்களை பற்றியும் ஆண்டாள் திருப்பாவையின் நிறைவு பாசுரத்தில் அருளியிருக்கிறாள். அந்த நிறைவு பாசுரத்தை நாளை பார்க்கலாம். வணக்கம்.